எல்லாரும் சமம், எல்லாமே சிவம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். எல்லாத்தையுமே சிவமா நீங்க பார்க்க ஆரம்பித்தா மட்டும்தான் சிவனை வழிபாடு பண்ணவே முடியும். எல்லாருமே பொது அப்படின்னு நினைக்கிறவங்களால மட்டும்தான் சிவனை வழிபாடு பண்ண முடியும். அடுத்தது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவங்களால மட்டும்தான் சிவபெருமான வழிபாடு பண்ண முடியும். ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ளாரையும் கடவுள் இருக்காங்க. நீங்க அந்த உயிரினத்தை பார்க்கறத விட அந்த உயிரினத்துக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை நீங்க எப்ப பார்க்க ஆரம்பித்தீங்களோ அப்போது மட்டும்தான் உங்களால சிவனை பார்க்க முடியும். சிவனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா எந்த உயிரினமா இருந்தாலும் அவற்றுக்குள் இருக்கக்கூடிய கடவுளை பார்க்கணும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை நீங்க எப்ப பார்த்து அந்த கடவுளை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு எப்போ வருதோ அப்போதுதான் நீங்க சிவனை வழிபடுவதற்கான முழு தகுதியவே அடைவீங்க. அது வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தகுதி இருக்காது. அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தாய் உள்ளத்தோட நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிவனை வழிபாடு பண்றதுக்கான அனைத்து அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த உயிரினத்துக்காக ஒரு பிரச்சனையா இருந்தாலும், ரோட்ல போறீங்க, ரோட்ல ஒரு நாய்க்கு காலில் சின்னதா அடிபட்டாங்க கூட அடுத்தவங்க அதை பார்த்து தலையை திருப்பிட்டு போனாலும் நீங்க போய் தாய் உள்ளத்தோட அந்த நாயை தூக்கி அந்த நாய்க்கு மருத்துவத்தை செய்யும் போது நீங்கள் சிவனை வழிபாடு பண்றதுக்கும் சிவன் உங்களுக்குள் வருவார் அப்படின்னும் சிவபுராணம் குறிப்பிடுது. நம்மளை எப்ப நம்ம சந்தோஷமாவும் நம்ம எப்ப மகிழ்ச்சிகரமாவும் நம்மளை பார்த்துக்கிறோமோ அந்த நேரத்துல சிவனை வழிபடக்கூடிய ஒரு தன்மை நம்ம இருப்போம். நம்ம எல்லாருமே அகோரிகள் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அகோரிகள் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா கஞ்சா புகைச்சிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா நான் கடவுள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காரணம் ஏன்னா அவங்க கஞ்சா அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்துல அது தப்பான ஒரு விஷயமாவே இருந்தாலும் அந்த நேரத்துல அவங்க உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களையும் மனதை ஒரு நிலையில நிறுத்தக்கூடிய ஒரு தன்மை இருப்பாங்க. அதாவது அவங்கள பொறுத்தளவுக்கு சாக்கடையும் ஒண்ணுதான், அமிர்தமும் ஒண்ணுதான் அப்படிங்கிற எல்லாமே ஒரே நிலையில இருக்கக்கூடிய மனநிலையில இருக்கிறவங்க தான். உங்களை நீங்க ரசிச்சு உங்களை நீங்க சந்தோஷமா பார்க்கும்போது நீங்க சிவத்தன்மையில் இருப்பீங்க அப்படின்னு குறிப்பிடப்படுது. சிவனை வழிபடுறவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு பல வழிமுறைகள் சொல்லப்பட்டிருந்தாலுமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்துல இருக்கிறவங்கனால மட்டும்தான் சிவனை வழிபாடு பண்ண முடியும். சிவன் தனக்குள் இருக்கார் அப்படிங்கறத உணரவும் முடியும். நீங்க சிவ வழிபாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தாவே போதுமானது. அடுத்தவனுக்கு ஒரு கஷ்டம், அடுத்தவனுக்கு ஒரு வழி அப்படின்னும் போது அதை தான் கஷ்டம் தான் வழியா ஏற்கக்கூடிய ஒருவனால் மட்டும்தான் சிவனை ஏற்றுக்கொள்ள முடியும்னு குறிப்பிடப்படுது.